bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ யாருக்கெல்லாம் உடம்புலாம் சரி இல்லாமல் இருக்கோ கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க. தேவையான நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு மெடிசன் சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு டியூட் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்துட்டு ஆஸ் ரிவ்யூவாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், ஓகேவா? ஸோ நான் கீழே ஒரிஜினல் கொடுக்குறேன். யாரெல்லாம் ஒன்றும் ரிவ்யூ பார்க்கல என்னோட, ஸோ மறக்காம டியூட் படத்தோட என்னோட ரிவ்யூ வந்துட்டு நீங்கள் கீழே லிங்க் தட்டி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ எத்தனை பேர் டியூட் படம் பார்த்தீங்க பார்க்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு, பிடிச்சா பிடிக்கான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் சேர்த்து உங்கள் பர்சனல் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு டியூட் படத்துலேருந்து வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த டியூட் டீம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அந்த மாதிரி வந்துட்டு அப்டேட்ஸ் விட்டுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஊரும் பிளட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர் வந்துட்டு நல்லா இருப்போம், தேர்ட் கியர் எடுத்துக்கிட்டா வந்துட்டு சிங்காரி, ரைட்டா? அப்புறம் டாப் கியர்னு இப்போ சொல்லிட்டு வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, சரிங்களா? பட் இந்த கண்ணுக்குள்ள சாங், சரிங்களா? ஸோ இந்த கண்ணுக்குள்ள இந்த சாங் தான் வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் ஃபோர்த் சிங்கிள்னு வச்சுக்கலாமா, ஓகேவா? அது வந்துட்டு எந்த ஒரு கியர்லையும் சேராத ஒரு மூட்ல இருக்கும், சரிங்களா? ஸோ பிகாஸ் வந்து இந்த கண்ணுக்குள்ள வேர்ஷன் வந்துட்டு நான் படம் பார்க்குறப்ப பார்த்தேன், மோண்டாச்சை தானே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வைப்பு, அந்த சீனை எலிவேட் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சுங்க, சரிங்களா? லைக் வந்துட்டு படத்துக்கு ஒட்டாத சாங்காகவும் இருந்துச்சு, ஓகேவா? என்னோட மீனிங்ல சொல்கிறேன். பட் அந்த சிச்சுவேஷனை எலிவேட் பண்ற மாதிரி ஒரு சாங்காகவும் இருந்துச்சு. அதுவும் சாய் ஓட வாய்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு வேர்ஷன்லாம் வரும், ஓகேவா? இப்போதான் வந்துட்டு இந்த சாய் அமிக்கர் யூடியூப்ல வந்துட்டு ரிப்ரைஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சாங்கையும் வந்துட்டு நம்ம கேட்க போறோம், சரிங்களா? ஒரு வீடியோவில் வந்துட்டு 2 சாங் பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து அந்த கண்ணுக்குள்ள அது வந்து ரிலிக்கல் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பிஃபோர் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் பார்க்கல, படம் அந்த வீடியோவும் பார்க்கல, நேராக அந்த பாடலாம் கேட்கல, நேராக படத்தில் தான் பார்த்தேன், சரிங்க? ஸோ படத்தில் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு இந்த சாங்கு இப்போ படத்தில் பார்க்குறப்போ. ஸோ ரிலீக்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ரிலீக் வீடியோ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ள ரிப்ரைஸ் அந்த வெர்ஷன் வந்துட்டு கேட்டுருவோம், சரிங்களா? ஸோ வாங்க கேட்டுருமா? லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. டம்மிங் விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதல் எல்லாம் கூட்டி காத்து தாரனா தீர தீரமோ தோடில்லையா? ஈரோ ஈரோ கண்ணூரோ மெதுவா போதுமே. ஓட ஓட நான் மேல சாஞ்சிக்க தீர தீரமோ தோடில்லையா? ஈரோ ஈரோ என் கண்ணூரமா போதுமே. என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்ச
வழியோ யார் பிழையோ யார் வச்சா கண்மொழியோ நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ என்னாகும் என் விதியோ என்னாகும் என் விதியோ என்னாகும் என் விதியோ என்னாகும் விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்க காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா ஓட ஓட நான் மேல சாஞ்சிக்க தீர தீரவும் தோடலையா ஹீரோ ஹீரோ கண்ணோரோ மெதுவா போடுவே ஓட ஓட நான் மேல சாஞ்சிக்க தீர தீரவும் தோடலையா ஹீரோ ஹீரோ என் கண்ணோரமா போடுவே ஆவலும் ஆடுது பாடலும் நீடுது ஏக்கமில்லை இது வேறேதோ புரியலையே தீவிரம் தாங்கல தீரவும் தோணல தீவுல தூக்கி போட்ட தானா உடஞ்ச உள்ள ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பேருக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் விட இந்த வீடியோ சாங் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்களா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி? ஏன்னா இந்த வீடியோ சாங் வந்துட்டு இந்த ரிலீக் வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ட்ரெய்லருக்கு அப்புறம் நினைக்கிறேன். சரிங்களா, இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ எத்தனை பேருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு போய் உங்களுக்கு பிடிச்சிச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு இப்போ செப்பரேட்டாக கேட்கும் போது வந்துட்டு ஒரு மாதிரி இது சோக பாடல் மாதிரி இல்லை, பட் படத்துல வந்து இந்த பாடலோட லிரிக்ஸா இருக்கட்டும், சாங் மியூசிக்ஸ்லாம் இருக்கட்டும், படத்துல பார்க்கும்போது சீன்ஸோட பார்க்கும்போது மாண்டேஜா பார்க்கும்போது அந்த லிரிக்ஸ் புரிஞ்சிச்சு. ஓகே, ஏன் அந்த கட்டத்துக்கு ரிலீஸ் வந்துச்சு புரிஞ்சிச்சு. இப்போ கேட்கும்போது இந்த லிரிக்ஸ் வந்துட்டு படத்துக்கு செம்ம சூட்டா இருக்கு. ஓகேவா, அந்த விஷுவலா பார்க்கும்போது எனக்கு அப்படியே கனெக்ட் ஆகுனுச்சு. இப்போ செப்பரேட்டா பார்க்கும்போது அந்த விஷுவல் வந்துட்டு போகுது, பட் ஐ எம் ட்ரைங் டு வாட்ச் இட்ஸ் செப்பரேட். ஓகேவா. ஸோ பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு சாங்கா இருக்கு. ஆனஸ்ட்லி சொல்ல போறோம், படத்துல வந்துட்டு அது உண்மையிலேயே ரொம்ப கொஞ்சம் உழுக்கிற மாதிரி ஒரு சாங்கா இருந்துச்சு. ரிலிக்ஸா இருக்கட்டும், லைக் வந்து ரொம்ப சோகமான கட்டத்துல வர மாதிரி. லைக் இந்த சாங் வந்துட்டு நம்ம அகன் கிட்ட வந்துட்டு நம்ம மமிதா இருக்காங்களே, ஸோ குரல் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்றப்போ ட்ரெயின்ல ப்ரொபோஸ் பண்ற அவர் அக்செப்ட் பண்ணிப்பார், பட் உண்மையிலே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஓகே, பர்சனலா ப்ரைவேட்டா இருக்கும்போது வந்துட்டு தனியா இருக்கும்போது அவர் பர்சனலா வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவார். ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர பாடல் இது. ஓகேவா, அப்பதான் புரிஞ்சிச்சு அது செம்ம கனெக்ட் ஆகுச்சு அந்த சீனுக்கு. பட் இப்போ செப்பரேட்டா போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு சாங்கா இருக்கு. படத்துல பாக்குறப்போ ஒரு சோக பாடலா மாறி இருக்கு. ரிலிக்ஸ்லாம் அப்படியே ஆப்ட் ஆயிடுச்சு விஷுவலா பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்துட்டு கண்ணுக்குள்ள ரிப்ரைஸா எஸ் அந்த வெர்ஷன் ஐ திங்க் வந்துட்டு சாயபிங்கர் வாய்ஸ்ல ஃபுல்லா இந்த பாடல் வந்துட்டு ஃபுல்லா சாயபிங்கர் மட்டும் வாய்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வீடியோ இல்லைங்க, சாங் மட்டும் தான். ஓகேவா, ஆக்சுவலி சொல்ல போனா வந்துட்டு ஜொனிதா காந்தி, ரைட்? ஸோ அவங்க தான் வந்துட்டு ஃபீமேல் வெர்ஷன் பாடியிருந்தாங்க. ஆக்சுவலி தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது தெரியலங்க. அவங்க ஹம்மிங் பண்றப்ப தான் அவங்க வாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு, அவங்க ரிலீக்ஸ் பாடுறப்போ வந்துட்டு இது அவங்க வாய்ஸா அவங்களா பாடுறது அப்படி இருந்துச்சு. அவ்வளோ ஸ்மூத்திங்காக இருந்துச்சு அவங்க வாய்ஸ். இது சொல்லணும்னு நினைச்சேன், ஸோ அதான் பதிவு பண்றேன். ஸோ இப்போ வாங்க கண்ணுக்குள்ள ரிப்ரைஸ் வெர்ஷன் கேட்டுருமா? ஸோ லெட்ஸ் வாட்ச். count down 3 2 1 go.
சொல்லே போதும், உன் சொல்லே போதும். என் அன்ப மொத்தம் பிச்சாலே, கோவம் வச்சு தெச்சாலே, இன்னும் வேணும், ஓ இன்னும் வேணும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரேனா. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோளிலையா. ஹீரோ ஹீரோ கண்ணோரம் மெதுவா போதுமே. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோளிலையா. ஹீரோ ஹீரோ என் கண்ணோரமா போதுமே. என் கண்ணுக்குள்ள கத்தாத, நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும், உன் சொல்லே போதும். யார் பழியோ யார் பிழையோ, யார் வச்சா கண்மொழியோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ. என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரேனா. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோளிலையா. ஹீரோ ஹீரோ கண்ணோரம் மெதுவா போதுமே. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோளிலையா. ஹீரோ ஹீரோ என் கண்ணோரமா போதுமே. ஆவலும் வாழுது, பாடலும் நீளுது, ஏக்கமில்லை இது வேறேதோ புரியலையே. தீவிரம் தாங்கல, தீரமும் தோணல, தீவுல தூக்கி போட்ட தானா உடஞ்ச உள்ள. வாவ் வாவ். இத ஒரிஜினல் வெர்ஷனோட லைக் வந்து மேல் ஃபீமேல் அந்த வெர்ஷன் கேட்டதோட இந்த ரீப்ரைஸ் வெர்ஷன் இருக்குல்ல, சாயோட வெர்ஷன் இருக்குல்ல, ஸோ அது கேட்டப்போ ரெண்டாவது வாட்டி கேட்கறப்போ வந்து ஒரு மாதிரி ஸோ டச்சிங், ஒரு மாதிரி உழுக்குது, போட்டு சோகமாக்குது. நல்ல ஒரு ஹாப்பி மூட்ல இருந்தா கூட ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ண, ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் பண்ண வைக்குதுங்க. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டப்போ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் அந்த லிரிக்கல் வீடியோ கேட்டப்போ என்ன ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. லைக் படத்துல பாக்குறப்போ அது இந்த சீனோட சேர்த்து பாக்குறப்போ வந்து அது சீனே வந்து ஒரு சோகமான ஒரு குழப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு சீனு. ஓகேவா, ரிஜெக்ட் பண்ணிட்டான், அவ ஒரு சைட் அழுவுறா, இவன் வந்துட்டு லைக் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணதே தெரியாம அந்த மாதிரி. ஓகேவா, உங்களுக்கு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதான் ரிலிக்கல் வீடியோ கேட்குறப்போ, ரிலிக்கல் வீடியோ அந்த அதோட கேட்குறப்போ அது ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. அந்த இந்த பாடல் கேட்டுக்கிட்டே இருப்போம், அந்த சீன்ஸ்லாம் மண்டைக்குள்ள வந்துகிட்டே இருக்கா, படத்தோட சீன்ஸ்லாம். அந்த ரிலிக்ஸ்லாம் கேட்குறப்போ, அந்த சீனோட வச்சு கேட்குறப்போ அது ஃபீல் குட்டா இல்லை, ஸோ டச்சிங்காக இருக்கு. ஒரு மாதிரி சம்திங் எல்ஸ் ஏதோ ஃபீல் பண்ண வைக்குதுங்க. சரிங்களா, சம்திங் எல்ஸ் ஏதோ ஃபீல் பண்ண வைக்குது.
விச் இஸ் குட் ஓகேவா. அது ஒரு மோட்டிவ், இதுக்காக தான் இந்த சாங் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாவே கன்மையாக இருக்கு. நிறைய லேயர்ஸ் இருக்கு இந்த சாங்ஸ்ல. பொதுவாக வந்துட்டு சாயமேங்கரோட அவரோட மியூசிக் வீடியோ அந்த சாங்ஸ்லேருந்து வந்துட்டு சொல்கிறேன், கட்சி சேர, ஆசை கூட, சித்திரை புத்திரியா இருக்கட்டும், ரீசெண்டாக வந்துட்டு விழி வீக்கரையா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதோட லேயர்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த படத்திலோட பாடல்கள் எல்லா பாடல்களையும் வந்துட்டு லேயர்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் இயர்ஃபோன் போட்டு கேட்குறப்ப தான் வந்துட்டு ஒவ்வொரு பிஜிஎம்ஸ் ஒவ்வொரு டியூன்ஸும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப மேஜிக்கலாக இருக்குங்க. சரிங்க. ஸோ மறக்காம வந்துட்டு எல்லா சாங்கும் ஊரும் சாங்லேருந்து ஆரம்பிச்சு கண்ணுக்குள்ள சிங்காரி தோ அண்டில் வந்துட்டு என்ன சொல்றது நல்லா இருக்கும். ஸோ அந்த சாங்லாம் எல்லாமே நீங்கள் கேட்குறப்போ இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சரிங்களா. ஸோ தேங்க் காட் நான் வந்துட்டு இந்த 2 சாங்கையும் செப்பரேட்டாக வீடியோ போடாமல் சேர்த்து வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுருவேன்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த சாங் பிடிச்சிச்சு பிடிக்கல சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சிருந்துச்சு, ஃபீமேல் மேல் அந்த வெர்ஷன் பிடிச்சிருந்துச்சா, இல்லை நம்ம சாயபிங்கிற வெர்ஷன் ரிப்ரைஸ் வெர்ஷன் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா டேக் கேர். ஸோ இதோட நான் வேற வீடியோ சந்திக்கிறேன். ஸோ யா see you next video. Saying family, take care. Bye.